மாமா, அத்தை, சித்தப்பா எல்லாம் மண்டபத்துக்கு போயிட்டாங்க. அம்மாவும் அங்கே தான் இருக்காங்க. 6 மணிக்கெல்லாம் முகூர்த்தமா. காலையில் 4 மணிக்கெல்லாம் எழுந்துக்கணும். ரொம்ப நேரம் முழிச்சிட்டு இருந்தால் மூஞ்சி ஓன் ஆயிடும். சீக்கிரம் படுத்துக்குமா. சரிப்பா. ஹலோ. இன்னும் தூங்கல? இல்லை, சொல்லுங்க. என்ன நர்வஸாக இருக்கா? கொஞ்சம். ஐம் ஆல் எக்ஸைட்டட். நல்ல வி ஆர் லைஃப் பார்ட்னர்ஸ். நமக்குன்னு ஒரு உலகம், நமக்குன்னு ஒரு லைஃப், நம்ம 2 பேர் மட்டும். யோசிச்சு பாரு, ஜஸ்ட் 2 of us. சரி, நான் தூங்க போகிறேன். மாப்பிள்ளை கல்யாணத்துக்கு லேட்டாக வந்தால் நல்லா இருக்காது. ஓகே, குட் நைட். குட் நைட். Just the 2 of us. Just the 2 of us. Just the 2 of us. புஜ்ஜு, நீ எப்படி என் உலகத்தில் இல்லாம? நம்ம வாழ்க்கையில் நடக்கிற எல்லாத்துக்கும் ஒரு காரணம் இருக்கும்னு நீ சொல்லியிருக்க. அப்படின்னா அன்னைக்கு சந்துருவை பிடிச்சிருக்குன்னு சொன்னதுக்கு என்ன காரணம்? என்னோட சுயநலமா? நான் லாஸ்ட் 4 இயர்ஸாக யூஎஸில் தான் இருக்கேன். ஐ சீ மை லைஃப் தேர். அங்கேயே செட்டில் ஆன மாதிரி தான் ஐடியா. நான் ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட். தண்ணி தம்மு எதுவும் கிடையாது. நான் யாரையும் லவ் பண்ணதும் இல்லை. நோ கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ், நத்திங். நானும் இல்லை. ஓகே, இங்கேயே இப்போவே கேட்கணும்னு தோணுது. எனக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்கு. உன் கூட இருந்தபோது நான் உணர்ந்த அந்த முழுமையான சுதந்திரம், முக்கியத்துவம், அதெல்லாம் இனிமேல் எனக்கு கிடைக்குமான்னு தெரியல. உங்களை என்வாய் ஆஃபீஸ்லேருந்து இந்தியா மாற அலோவ் பண்ணுவாங்களா? மாறலாம், அவங்க ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. பட் இந்தியாவில் என்ன இருக்கு? நீ அங்கே வந்து 1 வருஷம் இருந்து பாரு. அப்புறம் இந்தியா பக்கம் தலை வச்சு கூட படுக்க மாட்டேன். The first thing you will not miss is the weather. Trust me on this. அப்புறம் ஒரு விஷயம் சொல்லணும். கல்யாணத்துக்கு அப்புறம் வேலைக்கு போக வேணாம், ஓகே? பிகாஸ் 2 பேரும் ஒர்க் பண்ணால் ஒர்க் லைஃப் பர்சனல் லைஃப் பேலன்ஸ் பண்ண முடியாது. ஸோ அது வேணாம். அண்ட் ஒன் மோர் திங், எங்கள் ஃபேமிலி கொஞ்சம் ஆர்த்தடாக்ஸ். ஸோ இந்த மாடர்ன் ட்ரெஸ்லாம் அவாய்ட் பண்ணால் நல்லாயிருக்கும். சுடிதார், சாரீ அந்த மாதிரி ட்ரெஸ் பண்ண நல்லாயிருக்கும். வைஷ்ணவி, வாட் இஸ் திஸ்? உனக்கு கல்யாணம் ஆக போகுது, இன்னும் சின்ன குழந்தை மாதிரி பிஹேவ் பண்ணிருக்க. உன் பார்வைக்கு நான் எப்பவுமே ஒரு குழந்தையாக தான் இருந்திருக்கேன். நான் உன்னை விட்டு பிரிஞ்சா என் குழந்தைத்தனம் என்னை விட்டு பிரிஞ்சிருமா? எனக்குன்னு ஒரு கோல். என்னோட ஒய்ஃபை எல்லா விதத்துலையும் சந்தோஷமாக வச்சுக்கூடிய ஒரே ஆள் நானாக தான் இருக்கணும்னு நினைக்கிறேன். அட் த சேம் டைம் அவளுக்கும் நான் தான் ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டியாக இருக்கணும்னு எதிர்பார்க்குறேன். இருப்பேன்ல? கிளாஸ் பசங்க கிட்ட பேசுறது, வெளியே போனால் லேட் ஆகுது, உன் கூட பேசாமல் மொபைல்லையே நோண்டுறது, இதெல்லாம் உனக்கு பிடிக்காதுன்னு எனக்கு தெரியும். ஆனால் எனக்கு பிடிக்குங்கிறதுனால உனக்கு பிடிக்காத விஷயத்தை எப்படி நீ ஏற்றுக்கிட்ட? எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் என் சந்தோஷத்தை மட்டுமே முக்கியமாக நினைக்க உன்னால் எப்படி முடிஞ்சது? இந்த மாதிரி ஒரு தேவை கூட உனக்கு என்றைக்குமே இருந்தது இல்லையா? இருந்திருந்தா, அது எனக்கு தெரிஞ்சிருந்தா, அதை நிறைவேற்றியாவது இந்த பிரிவுக்கு நான் ஒரு சமாதானம் தேடியிருப்பேன்ல. எதிர்பார்ப்பு இல்லாத உறவுனாலே பிரிவு நிச்சயம்னு நினைக்கிறேன். ஆனால் இது ஏன் பொண்ணுங்களுக்கு மட்டும் நடக்குது? ஒரு நாளில் இருக்கிற 24 மணி நேரமும் உன்னை விட என்னதான் நீ அதிகமாக நேசிச்சிருக்க. எனக்கு எக்ஸாம்னு நீ முடிச்சிருந்து என்ன எழுப்பி விட்டுருக்க. டெய்லியும் நான் சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் நீ சாப்பிட்ருக்க. நான் வேணும்னு நினைச்சதெல்லாம் நீ வாங்கி தந்திருக்க.
நான் எங்கே போகணுன்னாலும் சலிக்காமல் என்னை கூட்டிகிட்டு போயிருக்கேன். இன்னுமாடா தூங்கலை? சீக்கிரம் தூங்குப்பா. தூங்கிட்டேன் புஜு. சரிப்பா. இப்போ கூட பாரு, நான் தூங்கிட்டேனான்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் நீ தூங்குற. I love you, Buju.